தளபதி விஜயோட 68வது மூவியோட டைட்டில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அஃபீஷியலாக வெங்கட் பிரபு அவர்கள் வெளியிட்டிருந்தார். மற்றும் தளபதி விஜய் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் மற்றும் கதை எப்படி இருக்க போகுதுன்னா, ஏற்கனவே ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் நடித்த ஜெமினிமேன் படத்தோட ரீமேக் வெர்ஷனாக தான் இப்போது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இருக்க போகுதுன்னு சோஷியல் மீடியாவில் உள்ளவர்கள் நிறைய பேர் வெங்கட் பிரபு அவர்களை மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வில் ஸ்மித் நடித்த ஜெமினிமேன் படத்தோட ஹாலிவுட் ரீமேக் இந்த படம் கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்ப்ரெட் லவ்னு தெரிவித்து நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஒரு வயசான கெட்டப்பும் மற்றும் ஒரு யங்கர் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. படம் சம்மருக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் நானி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஹாய் நானா. படம் இது வரைக்கும் அஃபீஷியலாக 75 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் ஜனவரி 4 பேன் இண்டியா லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் டன்கி படம் 400 கோடி கிட்ட வசூல் சாதனையாக படைக்க போகுது ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும். இப்போது இது வரைக்கும் 361 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கிறதா ப்ரொடியூசர் சைட்லேருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. டன்கி படம் சிங்கிள் லாங்குவேஜ் இந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகி 400 கோடி கிட்ட கலெக்ட் ஆக போகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்காக டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று செவப்பி ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தில் பிக் பாஸில் நடித்த பூர்ணிமா ரவி, ரிஷிகாந்த், செபஸ்டின் ஆண்டனிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காங்க. பிரபுதேவா, வேதிகாவோட நடிப்பில் அடுத்த படம் பேட்டா ராப். இந்த படத்துலேருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி நியூ இயர் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஈமானோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் 2 பெரிய படங்கள் நடிகர் தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயர்லாண்ட். இந்த 2 படங்களும் தெலுங்கு லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இப்போது ஏற்கனவே தெலுங்கு லாங்குவேஜில் மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம், ஹனுமன், ஈகல், சைந்தவ், நா சாமி ராங்கான்ற படமும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏற்கனவே தெலுங்கு லாங்குவேஜில் 5 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நடிகர் சிவகார்த்திகேயனோட அயர்லாண்ட் மற்றும் நடிகர் தனுஷோட கேப்டன் மில்லர் படம் பொங்கலில் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. தெலுங்கு லாங்குவேஜோட ஓன் ப்ரொடக்ஷன் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ் லாங்குவேஜோட படங்கள் 1 or 2 வீக்ஸ் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஸ்டேட்டில் போஸ்ட்மான் பண்ணுறாங்க.